ட்ரிபிள் டிஜிட்டில் தான் இப்போ தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற போகிறது. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ், விடுதலை சிறுத்தை, கம்யூனிஸ்டுகள் எல்லாமே விஜய் அவர்கிட்ட பேசிட்டாங்க. எந்த மணி நேரங்களில் வேண்டுமென்றாலும் பனையூர்ல சென்று விஜய் அவர்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்போ பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் வந்து ஒரு பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்காங்க. இவர்களுடைய துணையோட விஜய் அவர்கள் தமிழக அரியணையில் சிஎம் ஆக அமரப்போகிறார். தன்னுடைய சொந்த தொகுதி குளத்தூர்ல மண்ணை கவுகிறார். தற்போதைய நிலையிலேயே 18,000 வாக்கு வித்தியாசத்துல தோல்வி நிலையில, அதுவும் வந்து பாத்தீங்கன்னா அதிமுக கிட்ட கிடையாது, தமிழக வெற்றி கழகம் வேட்பாளரிடம் தமிழக முதலமைச்சர் அவர்கள் மண்ணை கவுகிறார். மண்ணை கவக்கூடிய சூழ்நிலையில அங்க களம் சென்றுகிட்டு இருக்கு. இப்போதான் அந்த கை மூமெண்ட்டுக்கான அர்த்தம் புரிகிறது. முற்றிலுமாக திமுக முடிந்து விட்டது. அண்ணா அறிவாலயத்தில் ஒரு கொட்டகை ஒன்று போட்டிருக்காங்க. இந்த கொட்டகை வேகமா இப்ப பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுல இருக்கக்கூடியவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்ககிட்ட கேட்கும்போது திமுக தொடர்ச்சியாக ஆட்சியில தொடர போகிறது, நாளைக்கு வெற்றி பெறும் போது அங்கு வரக்கூடிய நிர்வாகிகள், தொண்டர்கள் வெயில் கடுமையாக அடிக்கும் போது அங்க தங்குறதுக்கு ஒரு கொட்டகை வேணும்னு தான் கொட்டகை போடப்பட்டதாகவும், இப்ப காலையில இருந்து வாக்கு எண்ணிக்கையில பார்க்கும் போதா உடனே எல்லாம் பிரிச்சு மூட்டை கட்டுங்கப்பா, அதான் முடிஞ்சு போச்சு, மொத்தமா நம்மள முடிச்சு விட்டாங்க, விஜய் வந்து நம்மள முடிச்சு விட்டாரு அப்படின்னு சொல்லி இந்த கொட்டகையை பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வெளியில வந்து கட்சி ஆரம்பித்து அதிமுக களம் கண்ட முதல் சட்டமன்ற தேர்தலில் கூட அதிமுக பெற்ற சதவீதத்தை பொறுத்த வரைக்கும் 30.8, 31 அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனா விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே அவர் ஒரு கூத்தாடி, நடிகர், அவருக்கு என்ன தெரியும், ஏது தெரியும். தாவேக்காவினரை விமர்சிக்கும் போது பயன்படுத்தக்கூடியது என்ன, தற்குறிகள் அப்படிங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்துவாங்க. ஆனா இப்போ தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் தற்சமயம் எழுந்திருக்கக்கூடிய வாக்குகளின் அடிப்படையில், முன்னிலையில செல்லக்கூடிய அடிப்படையில் என்ன கணிக்கப்பட்டிருக்குன்னா 38% வாக்குகள் வந்து தமிழக வெற்றி கழகம் பெற்றிருக்கிறது. இது மிகப்பெரிய ஒரு இமாலய வெற்றி அப்படின்னு தான் நாம பார்க்க முடியும். ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலுக்காக பத்திரிகையாளர் நெல்லை சிவா இணைந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் வினோத். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க சொன்னது மாதிரியே தமிழக வெற்றி கழகம் 107 சீட்டுக்கு மேல லீடிங்ல போயிட்டு இருக்காங்க. அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு ஆர்வமா இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது இந்த தேர்தலில் 2026 தேர்தல் அப்படிங்கிறது வந்து முற்றிலுமாக மாறுபட்ட தேர்தல். மக்கள் மத்தியில் ஒரு மௌன புரட்சி நடந்து கொண்டிருக்கிறது. திமுக, அதிமுக போன்ற திராவிட கட்சிகளுக்கு எதிரான எதிர்ப்பு அலை பெரிய அளவில் பிரதிபலிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த எதிர்ப்பு அலையை பொறுத்த வரைக்கும் சாதி, மதம், மொழி, இனம் தாண்டி இந்த அலை வந்து பெரிய அளவில் அடிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த அலையை பொறுத்த வரைக்கும் ஒரு மௌன புரட்சி அப்படிங்கிற நிலையில தான் போய்கிட்டு இருக்கு. பெரிய அளவில் ஒரு சுனாமி மாதிரி எதிரிகளுக்கு தெரியக்கூடிய அளவில் அடிக்கலை அப்படிங்கிற கருத்துக்களை வந்து நாம சர்வேக்காக தொகுதி வாரியாக சென்று வந்த பிறகு நான் அழுத்த திருத்தமாகவே பதிவு பண்ணியிருந்தேன். அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பல்வேறு சர்வே நிறுவனங்கள் எக்ஸிட் போலிங் எல்லாம் வெளியிடும் போது எக்ஸிட் போலிங்கை பொறுத்த வரைக்கும் திமுக அப்படின்னு சொல்லி தான் பெருவாரியான நிறுவனங்கள் வெளியிட்டாங்க. அதிமுகவுக்கு 2 நிறுவனங்கள் வெளியிட்டாங்க. ஆனால் இதில் தமிழக வெற்றி கழகத்துக்கு அப்படின்னு ஆக்சிஸ் மை இந்தியா அப்படிங்கிற நிறுவனம் வந்து 98லேருந்து 120 தொகுதிகள் வரைக்கும் வெற்றி பெறும் அப்படின்னு அதனுடைய தலைவர் பிரதீப் குப்தா வெளியிட்டாங்க. ஆனால் இதில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே மிகப்பெரிய அளவில் விமர்சனங்களை தான் முன் வச்சாங்க. பொய்யான தகவலை இந்த ஆக்சிஸ் மை இந்தியா முன் வைத்திருக்கிறது அப்படின்னு அப்பேக்கையும் நம்ம அழுத்த திருத்தமாகவே தெரிவிச்சிருந்தோம். 2019 இந்த ஆக்சிஸ் மை இந்தியாவுடைய டேட்டாஸ், அவங்களுடைய சர்வே, அவங்களுடைய விஷயங்கள், அவங்க எந்த அடிப்படையில் சர்வே பண்ணுறாங்க, டேட்டாக்களை எடுக்கிறாங்க, எப்படி கொடுக்குறாங்க, அவங்களுடைய துல்லியத்தன்மை எந்த அளவில் இருக்கிறது அப்படிங்கிறத நான் 2019 நான் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவங்க கொடுக்கக்கூடிய டேட்டா வந்து 99% மேட்ச் ஆகுது, ரிசல்ட்டாக வருகிறது அப்படிங்கிறத நாம் வந்து அழுத்த திருத்தமாகவே தெரிவிச்சிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் நிலை கொண்டிருக்கக்கூடிய எண்ணை பொறுத்த வரைக்கும் அதே ஆக்சிஸ் மை இந்தியா கொடுத்த எண்ணுக்குள்ளே தான் 98 to 120 அப்படிங்கிற நிலையில் தான் நின்றுட்டு இருக்கு. அப்போ எந்த அளவுக்கு ஒரு துல்லியமான டேட்டாவை அவங்க கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இங்கே கவனிக்கணும். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மற்ற நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்களுக்கு ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் வாக்குப்பதிவுக்கு முந்தைய நிலையில் 0 எதுவுமே கிடையாது அப்படின்னு தான் தெரிவிச்சுட்டு இருந்தாங்க. எக்ஸிட் போலிங்கை பொறுத்த வரைக்கும் டபுள் டிஜிட் கொடுத்தாங்க. அதையும் நாம் அழுத்த திருத்தமாக தெரிவிச்சிருந்தோம். கவனித்து பாருங்கள், 0ன்னு சொன்னவங்க 1ன்னு சொன்னவங்க எல்லாம் இப்போ 10, 15, 20, 25 அப்படின்னு சொல்லி ஏறிட்டாங்க.
அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சர்வே நிறுவனங்களும் எண்ணிக்கையை ஏற்றிருக்காங்க. ஏற்றின சர்வே நிறுவனங்கள் யாருக்காக இன்டைரக்டாக வேலை பார்க்குறாங்க? ஏன்னா அவங்க வந்து தன்னிச்சையாக செயல்பட்டு ஒரு டேட்டாவை கொடுத்துருந்தால் ஒரு சரியான தகவலை கொடுப்பாங்க, ஓரளவுக்கு அக்யூரேட்டான டேட்டாவை கொடுப்பாங்க. ஆனால் அவங்க கட்சிகளுக்கு வேலை பார்க்கக்கூடிய நிறுவனங்கள் கூட விஜய்க்கு வந்து 15-20 சீட்டை கொடுத்துருக்காங்க. அப்போ அவங்களே கொடுக்குறாங்க அப்படின்னா இது வந்து ட்ரிபிள் டிஜிட்டாக மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது. மாறும், டபுள் டிஜிட்டை தாண்டி தமிழக வெற்றி கழகம் ட்ரிபிள் டிஜிட்டுக்குள்ளே செல்லும் அப்படிங்கிற கருத்துக்களையும் பதிவு பண்ணியிருந்தோம். ட்ரிபிள் டிஜிட்டில் தான் இப்போ தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற போகிறது. இப்படியான சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு எழக்கூடிய கேள்வி இதுதான். பல பேர் வந்து பத்திரிகையாளர்கள், அதில் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட், சர்வே நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் எக்ஸிட் போலிங் அப்படிங்கிற நிலையில் நீங்கள் கருத்துக்களை வெளியிடுறீங்க, இல்லை போஸ்ட் போலிங் அப்படிங்கிற நிலையில் கருத்துக்களை வெளியிடுறீங்க, டேட்டாக்களை வெளியிடுறீங்க, யார் வெற்றி பெற போகிறாங்க அப்படின்னு சொல்லி வெளியிடுறீங்க அப்படிங்கிற நிலையை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு நிறுவனம் சார்ந்த விஷயம் கிடையாது, கட்சி சார்ந்த விஷயம் கிடையாது. 8.5 கோடி தமிழக மக்கள் சார்ந்த விஷயம். நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரு போஸ்ட் போலிங்கை வெளியிடுறீங்க, எக்ஸிட் போலிங்கை வெளியிடுறீங்கன்னா 8.5 கோடி மக்கள் சார்ந்த விஷயம், 5.25 கோடி வாக்காளர்கள் சார்ந்த விஷயம். ஆனால் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சமூக பார்வை, சமூக அக்கறை அப்படிங்கிற விஷயம் இதில் பெருமளவு இருக்கலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதில் அது இருக்கிறதா அப்படின்னா அவங்க வெளியிட்டதுக்கும் ரிசல்ட்டுக்கும் முற்றிலுமாக முரண்பட்டதாக இருக்குது. அதே நேரத்தில் ஒரு நிறுவனம் வந்து எந்த ஒரு பக்கச்சார்பும் இல்லாமல் ஒரு டேட்டாவை எடுத்து வெளியிடும் போது விமர்சனங்கள் பெருமளவு முன்வைக்கிறீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேள்விக்குறியான விஷயம். ஏன் இப்படி ஒரு துளியளவு கூட சமூக அக்கறை இல்லாமல் செயல்படுறாங்க அப்படிங்கிற கேள்விகள் என்னுள் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மக்கள் மனதிலையுமே இருந்துகிட்டு இருக்கு. மக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கட்சி சார்பில் இருக்கக்கூடியவங்களை தவிர்த்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பிளட்ல வந்து டிஎம்கே ரத்தம் தான் ஓடுது, இல்லை அதிமுக ரத்தம் தான் ஓடுது, காங்கிரஸ் ரத்தம் தான் ஓடுது, பாஜக ரத்தம் தான் ஓடுது, இப்படி சொல்பவர்களை விட்டுருங்க. அதை கடந்த நிலையில் இருக்கக்கூடிய மக்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் எல்லாமே இதை சிந்திச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அப்போ அதில் இருக்கக்கூடிய நம்பகத்தன்மையை மக்கள் இழந்து விடுறாங்க. எல்லாமே வந்து பிஸ்னஸாக தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, பிஸ்னஸாகத்தான் இதை வெளியிடுறாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து பரவலாக பார்த்துட்டு இருக்காங்க. இன்று காலையிலேருந்து என்கிட்ட பேசிய பல பேர், நம்முடைய நண்பர்கள், ஜேர்னலிஸ்ட், பத்திரிகை சம்மந்தப்பட்டவங்களை பொறுத்த வரைக்கும் என்னிடம் தெரிவிக்கக்கூடிய கருத்துக்களே இதுதான். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டேட்டாவை சொல்கிறீங்க, நம்மகிட்ட பேசும்போது சொல்கிறீங்க, சேனலில் வந்து அதே போல் வெளியிடுறீங்க. ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகுறது. ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மற்ற பெரிய பெரிய நிறுவனங்கள் வெளியிட்ட அந்த டேட்டா வந்து ஏன் இந்த அளவுக்கு பொய்த்து போகிறது அப்படிங்கிற கேள்வியை கேட்குறாங்க. அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் இருக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்களே உங்களை தெரிஞ்சுக்கங்க, நீங்களே உங்களாகவே திங்க் பண்ணி தெரிஞ்சுக்கங்க அப்படி தான் சொல்ல முடியும். ஸோ இப்போ இருக்கக்கூடிய நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் தற்போதைய நிலையில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டிவிகே வந்து பெரிய அளவில் தமிழக வெற்றி கழகத்துக்கு சுனாமி, பெரிய ஒரு சுனாமி அடித்திருக்கிறது, பெரிய அலை அடித்திருக்கிறது. பெரிய அலை அடித்து அந்த அலையை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா பெரிய ஒரு அலை அடிக்கும் போது என்னாகும் அப்படின்னா சுனாமி அப்படின்னு சொல்லுவோம். அலை வந்து பெரிய அளவில் அடிக்கும் போது ஊருக்குள்ள வரும்போது சுனாமி அப்படின்னு சொல்லுவோம். பெரிய அளவில் தமிழக வெற்றி கழகத்துக்கு அலை அடித்தது. அந்த அலையுடைய தாக்கம் வந்து அந்த அலையுடைய தாக்கம் சுனாமியாக மாறி திமுகவையும் அதிமுகவையும் தன்னுள் உள்வாங்கி எடுத்து சென்று விட்டது. ஃபுல்லாக வாஷ் அவுட் பண்ணி தூக்கிட்டு போயிருச்சு. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து அதிமுக திமுக வந்து நமக்கு பெரிய அளவில் ஒரு டஃப்பே கொடுக்காத ஒரு சூழல்லாம். ஏன்னா வந்து இப்போ வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ தற்போதைய நிலையில் நாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது சொல்லக்கூடிய நம்பர்ஸ் அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் சுமார் 110 இடங்களில் முன்னிலையில் போய்கிட்டு இருக்கு. ஒரு 15 இடங்களில் வந்து 2வது இடத்துல போய்கிட்டு இருக்காங்க. எந்த நிமிடத்தில் வேண்டுமென்றாலும் ஃபர்ஸ்ட் இடத்துக்கு வரலாம், அந்த நிலையில் போய்கிட்டு இருக்காங்க. ஆனால் திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, திமுக கூட்டணியில் 15க்கும் மேற்பட்ட கட்சிகள் இருக்காங்க, அதிமுக கூட்டணியில் 10க்கும் மேற்பட்ட கட்சிகள் இருக்காங்க. கூட்டணியை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ஒரு 70 தொகுதிகள் அப்படிங்கிற நிலையிலையும், திமுக கூட்டணி வந்து 58 தொகுதிகள் அப்படிங்கிற நிலையிலையும் தான் முன்னணியில் இருக்கிறீங்க. இந்த கூட்டணி தொகுதிகள் லீடிங்கில் இருக்கக்கூடிய தொகுதிகளை மைனஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா 2 கட்சிகளுக்குமே 50-55க்குள்ளார சுருங்கி வருகிறது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஜய் செல்லக்கூடிய, தனித்து போட்டியிட்ட விஜய் செல்லக்கூடிய விஜய் அவர்கள் இருக்கக்கூடிய நிலை எங்கே இருக்கிறது, நீங்கள் இருக்கக்கூடிய நிலை எங்கே இருக்கிறது? 50-50 அப்படிங்கிற லெவலில் இருக்கீங்க. விஜய் வந்து 100-110, 50 கூட இல்லை, 55-60% டிஃபரன்ஸ் இருக்கு. அதாவது 110 அப்படிங்கிற நிலையில் தமிழக வெற்றி கழகம் இருக்கிறது, நீங்கள் வந்து 50 தொகுதிகள் அப்படிங்கிற நிலையில் இருக்கீங்க.
இந்த அளவுக்கு ஒரு மரண அடி வந்து 2 கழகங்களுக்கும் விழுந்திருக்கு. ஓகே சார், இந்த சென்னையை பொறுத்த வரைக்கும் திமுகவுடைய கோட்டையாக தான் இருந்துச்சு எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்குமே. ஆனால் இந்த எலெக்ஷனுக்கு அப்புறமா தமிழக வெற்றி கழகத்தோட கோட்டையாக மாறி இருக்கு. இதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவர் போட்டியிட்ட தொகுதியிலே அவர் தோல்வி நிலையில சென்றுட்டு இருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? அதாவது பாத்தீங்கன்னா, அதான் நான் ஏற்கனவே சொன்னது போலதான் மரண அடி விழுந்திருக்கிறது. சுனாமி வந்து 2 கழகங்களையும் திமுக அதிமுக வாரி எடுத்து சுருட்டி உள்ள எடுத்துட்டு போயிருச்சு. அதாவது விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் எதிரிகள் இல்லாத ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறது இந்த தேர்தல் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா, ஒரு கட்சி ஆரம்பித்து 2 ஆண்டுகள் தான் ஆகுது. 2 ஆண்டுகள் ஆகும்போது வெளியில் இருக்கக்கூடியவங்க பெருவாரியானவங்க கணிச்ச கணிப்பு ஒரு 10%, 12%, 15%, 18% அப்படின்னு சொல்லி தான் வாக்கு பர்சன்டேஜை கணிச்சாங்க. ஆனால் இப்போ தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் தற்சமயம் எழுந்திருக்கக்கூடிய வாக்குகளின் அடிப்படையில் முன்னிலையில் செல்லக்கூடிய அடிப்படையில் என்ன கணிக்கப்பட்டிருக்குன்னா 38% வாக்குகளை வந்து தமிழக வெற்றி கழகம் பெற்றிருக்கிறது. இது மிகப்பெரிய ஒரு இமாலய வெற்றி அப்படின்னு தான் நாம பார்க்க முடிகிறது. என்ன காரணம் அப்படின்னா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வெளியில வந்து கட்சி ஆரம்பித்து அதிமுக களம் கண்ட முதல் சட்டமன்ற தேர்தலில் கூட அதிமுக பெற்ற சதவீதத்தை பொறுத்த வரைக்கும் 30.8 31 அப்படின்னு வச்சுக்கலாம். 31% வாக்குகளை பெற்று தான் அதிமுக தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்கிறது. எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக வந்து அமர்றாங்க. ஆனா விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் 2 ஆண்டுகள் தான் கட்சி ஆரம்பித்து, எம்ஜிஆர் அவர்களை பொறுத்த வரைக்கும் நீண்ட நெடிய அரசியல் பயணத்தில் இருந்தவர். பேரறிஞர் அண்ணா அவர்களோடு நீண்ட நெடிய காலமாக பயணிச்சாங்க. திமுகவில் பொருளாளர் உள்ளிட்ட பல்வேறு பதவிகளில் இருந்தாங்க. ஸோ அதன் பிறகு திமுகவுக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கும் இடையில ஏற்பட்ட முரண்பாடுகள், எம்ஜிஆரை பழிவாங்க வேண்டும் அப்படிங்கிற நிலையில கலைஞர் கருணாநிதி தலைமையிலான திமுகவினர் பல சூழ்ச்சிகளை செய்யும் போதுதான் எம்ஜிஆர் வெளியேறி தனி கட்சி கண்டு ஆட்சி அரியணையை பிடிக்கிறாங்க. எம்ஜிஆர் கூட பயணித்தவர்களை பொறுத்த வரைக்கும் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் அண்ணாவோடு பயணித்த திமுகவினர் பெருவாரியாக அங்கே இருந்தாங்க. ஸோ அனுபவசாலிகள் பெரிய அளவில் இருந்தாங்க, அரசியல்வாதிகள் பெருமளவில் இருந்தாங்க. எம்ஜிஆரும் அரசியல் ஞானம் கொண்டவர், அறிவு கொண்டவர், நீண்ட அனுபவம் கொண்டவர். இந்த அடிப்படையில் பயணித்த எம்ஜிஆர் கூட 31% வாக்கு சதவீதத்தை தான் வாங்கியிருந்தாங்க. ஆனால் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே அவர் ஒரு கூத்தாடி நடிகர், அவருக்கு என்ன தெரியும் ஏது தெரியும், வயசும் கிடையாது, அனுபவம் கிடையாது. குறிப்பாக எடுத்துக்கிட்டிங்கன்னா சோசியல் மீடியாக்களில் தாவேக்காவினரை விமர்சிக்கும் போது பயன்படுத்தக்கூடியது என்ன, தற்குறிகள் அப்படிங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்துவாங்க. தற்குறிகள் அவங்களுக்கு அனுபவமே கிடையாது, என்ன தெரியும், குரங்கு கையில பூமாலை கொடுத்த மாதிரி தான் ஆகும், எதுவுமே தெரியாது அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா தமிழக வெற்றி கழகத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஆரம்பத்தில் எப்படி இருந்தது, கட்சி எப்படி ஆரம்பிக்கப்பட்டது, விஜய் அவர்கள் பிரச்சாரங்கள் எப்படி இருந்தது, மக்கள் மத்தியில் எப்படி எழுச்சி ஏற்பட்டது, இவர்களுக்கு எதிராக எப்படி மக்கள் ஒன்று திரண்டார்கள், வாக்குப்பதிவின் போது ஏற்பட்ட எழுச்சி, வாக்குப்பதிவின் போது ஒவ்வொரு மணித்துளிகளுக்கும் அங்க இந்த பெர்சன்டேஜ் அடிப்படையில் வாக்கள் பதிவாகிக்கிட்டு இருந்தது. விஜய் அவர்கள் வந்து பூத் கமிட்டி அமைக்காமலே, கட்சி சார்பாக பூத் கமிட்டி அமைக்காமல் இருந்த சூழ்நிலையிலையும் கேண்டிடேட்கள் மூலமாக அமைக்கப்பட்ட பூத் கமிட்டியில பணம் வாங்காமல் எப்படி இளைஞர்கள் பூத்துக்கு குறைந்தது 10-15 பேர் உட்கார்ந்து இருந்தாங்க. தமிழக வெற்றி கழகத்துக்கு பூத்துல ஆளே கிடையாது. இப்படியான சூழ்நிலையிலையும் எப்படி அமர்ந்திருந்தாங்க. இப்போ ரிசல்ட் காலையில 8 மணில இருந்து வாக்கு எண்ணிக்கை நடக்கும் போது அங்க கவனிக்கப்பட வேண்டிய முக்கியமான விஷயம் இருக்கிறது. என்ன அப்படின்னா, அரசு ஊழியர்கள் தபால் ஓட்டுகளை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு தான் 80% ஓட்டுகள் இருக்கு, 20% ஓட்டுக்கள்லாம் அதிமுகவுக்கு. இந்த திமுகவுடைய ஓட்டு பேங்க், அந்த தபால் ஓட்டுகளை பெறுவதற்கு ஜெயலலிதா அவர்களே நீண்ட நெடிய காலம் வியூகம் அமைச்சு செயல்பட்டாங்க. எல்லா தேர்தலையுமே அதிமுகவுக்கு இந்த அரசு ஊழியர்களுடைய வாக்குகளை பெறுவதற்கு பெரிய தடையாகவே இருந்துகிட்டு இருந்துச்சு. ஏன்னா இந்த அரசு ஊழியர்களை பொறுத்த வரைக்கும் திமுகவுடைய பாரம்பரியமான வாக்கு வங்கியாக அவங்க இருந்துகிட்டு இருந்தாங்க. யாராலையும் உடைச்சு சிதைக்க முடியல. ஜெயலலிதா அவர்களுடைய என்னுடைய பார்வையில் ஒரு 40% வரைக்கும் தான் தன்னுடைய முயற்சியின் மூலமாக, பல்வேறு நலத்திட்டங்களின் மூலமாக ஒரு 40% தான் வாக்குகளை அதிமுகவை தான் திருப்பி இருந்தாங்க. 60% திமுக பக்கமே தான் இருந்துகிட்டு இருந்துச்சு. எடப்பாடியார் அவர்கள் அதிமுக வந்த பிறகு அதுவும் முற்றிலுமாக திசை மாறித்தான் கடந்த 2021 திமுக இந்த அரசு ஊழியர்களுடைய தபால் ஓட்டுகளை வந்து பெருவாரியாக பெற்றிருந்தது. ஃபர்ஸ்ட் எண்ணும் போதே தபால் ஓட்டுகள்ல திமுக பெரிய அளவுல வின்னிங் லீடிங்ல இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா இந்த முறை நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா, தபால் ஓட்டுகள் எண்ணிக்கையில முதல்ல எடுத்துட்டீங்கன்னா திமுக பட்டுன்னு கொஞ்சம் மேல வந்தாங்க, 15, 20, 25 வந்தாங்க. ரெண்டாவது அதிமுக வந்தாங்க, மூன்றாவது டிவிகே வந்தது. இந்த தபால் ஓட்டுகள் எண்ணிக்கையில பட்டுன்னு அதிமுக பின்னாடி தள்ளி 2வது இடத்துக்கு வந்தாங்க. அதுக்கு அடுத்த நிலையில பாத்தீங்கன்னா சில மணி துளிகள்லயே திமுகவையும் பின்னுக்கு தள்ளி முதல் நிலையில வந்தாங்க. அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா திமுக 3வது இடத்துக்கு தள்ளப்படுகிறது.
அப்போ நாம ஏற்கனவே அழுத்த திருத்தமாக தெரிவித்தது என்ன அப்படின்னா, திமுகவுடைய பாரம்பரியமான வாக்கு வங்கியில் விஜய் கை வைத்து விட்டார். வீட்டுக்கு ஒரு ஓட்டு அப்படின்னு சொல்லித்தான் விஜய் அவர்கள் பிரச்சாரத்தை முன் வச்சாங்க. உங்க குடும்பத்துல கூட எனக்கு ஓட்டு இருக்கு அப்படிங்கறத அழுத்த திருத்தமாக தெரிவிச்சாங்க. நாம் பேசும்போது தெரிவித்தது என்ன அப்படின்னா, திமுக குடும்பங்களில் கூட விஜய் அவர்களுக்கு ஒரு ஓட்டு கிடையாது, வீட்டுக்கு 2-3 ஓட்டு சிதறப்போகுது. இது விஜய் அவர்களுக்கு 2 கோடி வாக்களை பெறக்கூடிய நிலைக்கு கூட விஜய் அவர்களை எடுத்து செல்லும், தமிழக வெற்றி கழகத்தை எடுத்து செல்லும் அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சேன். அது பலித்திருக்கிறது. பாத்தீங்க அப்படின்னா இந்த தபால் ஓட்டுகளும் விஜய் அவர்களுக்கு பெரிய அளவில் கை கொடுத்திருக்கு. எப்படி அன்னைக்கு 23ஆம் தேதி ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்குப்பதிவின் போது ஒவ்வொரு மணி நேரமும் 8% அப்படிங்கிற அடிப்படையில் உயர்ந்து கடைசியில் 85% வாக்குகள் பதிவானதோ அதே போலதான் இன்னைக்கு வாக்கு எண்ணிக்கை ஆரம்பித்ததுல இருந்து பாத்தீங்கன்னா அப்படியே விஜய் அவர்களை பொறுத்தவரைக்கும் அதே வேயில தான் போய்கிட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சு போயிட்டு இப்போ பாத்தீங்கன்னா லீடிங்கை பொறுத்த வரைக்கும் ஏணி வைத்தாலும் வெட்ட முடியாத அளவுல தமிழக வெற்றி கழகம் 110 தொகுதியில லீடிங்ல இருந்துகிட்டு இருக்காங்க. அப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த திராவிட கட்சிகள் முற்றிலுமாக மக்கள் செல்வாக்கை இழந்து விட்டது. அவருடைய பாரம்பரிய ஓட்டுக்களை மக்கள் அப்படின்னு சொல்லும்போது கூட அவங்க எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா ஒரு காமனான பப்ளிக்கா இருப்பாங்க அப்படின்னு. காமனான பப்ளிக் கிடையாது, அவர்களுக்கு வாக்களிக்கக்கூடிய. இப்போ 1.5 கோடி வாக்காளர்கள் 2 கோடி வாக்காளர்கள் எங்கள்கிட்ட இருக்காங்க. 2 கோடி வாக்குகளை கொண்டது திராவிட முன்னேற்ற கழகம், 2 கோடி வாக்குகளை கொண்டது அதிமுக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிறது அழுத்த திருத்தமா தான் 2 கட்சியிலும் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ உங்களுடைய 2 கோடி வாக்குகள் எங்கே போய்விட்டது? அப்போ உங்க வாக்குல சேதாரம் ஏற்பட்டிருக்கு, உங்க வாக்குகள் முழுவதுமாக விஜய் பக்கம் திரும்பி இருக்கிறது. அப்போ நீங்க என்ன செய்துகிட்டு இருந்தீங்க? உங்க வாக்குகளையே நீங்க தக்க வைப்பதற்கான வேலைகள்ல ஈடுபடலாம் அப்படிங்கிறத அழுத்த திருத்தமாகவே தெரிகிறது. அதாவது கொடுத்த வாக்குறுதிகள் பெருமளவு நிறைவேற்றப்படல, மக்களுக்கான நலத்திட்டங்கள் கொண்டு வரப்படல, மக்களுக்கு ஒரு அமைதியான சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிற நிலையிலையும் கேள்விக்குறியான ஒரு விஷயம் இருந்தது. அப்போ மக்கள் பாத்தீங்கன்னா பெருமளவுல அதிருப்தி அப்படிங்கிறது சொல்ல முடியா சொல்லனா துயரத்துல மக்கள் இருந்தாங்க. அந்த சொல்லனா துயரத்துல இருந்த மக்களுக்கு விடியலை ஏற்படுத்தக்கூடியவராக விஜய் அவர்கள் களத்துல குதிச்சாங்க. அதனாலதான் மக்கள் எல்லாருமே ஒரு மௌன புரட்சியை ஈடுபட்டு விஜய் அவர்களை தமிழக வெற்றி கழகத்தை 2 ஆண்டுகளுக்குள்ளாரவே அரிய நிலை ஏற்றி அமர்றாங்க. இதுல கவனிக்கப்பட வேண்டிய இன்னொரு விஷயம் இருக்கு. ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் எனக்கு எதிரிகள் இல்லை அப்படிங்கிற வரிகளை அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க. திமுகவுக்கு தனக்கு கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் எதிரிகள் கிடையாது அப்படின்னு. ஆனா அந்த வரிகள் நிதர்சனமான வரிகள் தான். என்ன காரணம் அப்படின்னா, ஸ்டாலின் அவர்களிடத்துல அந்த வரிகளை யார் எழுதி கொடுத்தாங்களோ அவங்க சொல்லியிருக்காங்க கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் எதிரிகள் இல்லை அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டாங்க. ஆனால் 2026 தேர்தலில் யாருக்கு கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் தமிழகத்தில் எதிரிகள் இல்லை அப்படிங்கிறத அவங்க சொல்ல தவறிட்டாங்களா இல்லை அவங்க சொன்னதை முதல்வர் அவர்கள் கேட்க தவறி விட்டாரா அப்படின்னு தெரியல. என்ன காரணம் அப்படின்னா இந்த தேர்தல் முடிவுகளை பார்த்தாலே தெரியும், கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் எதிரிகள் இல்லாத கட்சியாக தமிழக வெற்றி கழகம் இருக்க போகிறது. என்ன காரணம் அப்படின்னா 34 அமைச்சர்கள், இந்த 34 அமைச்சர்கள் தான் திமுகவுடைய ஒவ்வொரு பில்லர்கள் அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா பாத்தீங்கன்னா KN நேரு, ஏவா வேலு, சேகர் பாபு, அனிதா ராதாகிருஷ்ணன், இப்படி பெரிய முன்னணி தலைவர்கள். இப்போ பாத்தீங்கன்னா அமைச்சர்கள் எல்லாமே 34 தொகுதியில 32 தொகுதியில பின்னடைவுல இருந்துட்டு இருக்காங்க. பின்னடைவு அப்படின்னா வெற்றி பெற முடியாத நெருக்கடியில தள்ளப்பட்டிருக்காங்க. இதுல முக்கிய கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நான் திராவிட மாடல் ஆட்சி நடத்திட்டு இருக்கேன், 2.0 ஆட்சி அடுத்து கொடுக்க போறோம், திராவிட மாடல் ஆட்சி தொடர போறது, பெண்களுக்கான ஆட்சி நம்ம ஆட்சி, விடியலை நாங்க கொடுத்துக்கிட்டு இருக்கோம், ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும், இது போன்ற வாசகங்கள் எல்லாமே திமுக பயன்படுத்தப்பட்ட தமிழக முதலமைச்சரால அழுத்த திருத்தமாக தெரிவிக்கப்பட்ட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கூட தன்னுடைய சொந்த தொகுதி குளத்தூர்ல மண்ணை கவுகிறார். தற்போதைய நிலையிலேயே 18,000 வாக்கு வித்தியாசத்துல தோல்வி நிலையில, அதுவும் பாத்தீங்கன்னா அதிமுக கிட்ட கிடையாது, தமிழக வெற்றி கழகம் வேட்பாளரிடம் தமிழக முதலமைச்சர் அவர்கள் மண்ணை கவுகிறார். மண்ணை கவக்கூடிய சூழ்நிலையில அங்க களம் சென்றுகிட்டு இருக்கு. அப்போ அந்த குளத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்க தொடர்ச்சியா அங்க வெற்றி பெற்ற ஒரு தொகுதியில கூட உங்களால வெற்றி பெற முடியல அப்படின்னா அப்ப திமுக எந்த அளவுல தமிழகத்தில் இருந்திருக்கிறது, உங்களிடத்துல எந்த அடிப்படையில் திமுக இருக்கக்கூடிய முன்னணி தலைவர்கள் உங்களுக்காக வேலை பார்த்த ஸ்ட்ராட்டஜி நிறுவனங்கள் எல்லாம் என்ன டேட்டாவை உங்கள்கிட்ட கொடுத்துருப்பாங்க? ஏன்னா நீங்க நம்பிக்கையோட பேசுனீங்க 200 தொகுதிகள் திமுக வெற்றி, 200 தொகுதிகள் திமுக வெற்றி. இந்த கை மூவ்மெண்ட் கூட பாத்தீங்கன்னா முதல்வர் அவர்களுடையது பெரிய அளவில் வைரல் ஆச்சு. அது கூட ஒருத்தங்க கேட்பாங்க, நீங்க எப்படி பண்ணீங்க? இல்லை யதார்த்தமா பேசும்போது பண்ணினேன், ஸோ அது பெரிய அளவில் ரீச் ஆச்சு அப்படின்னு. ஆனா இப்போதான் அந்த கை மூவ்மெண்ட்டுக்கான அர்த்தம் புரிகிறது. முற்றிலுமாக திமுக முடிந்து விட்டது. ஸோ
என்ன காரணம் அப்படின்னா அந்த அடிப்படையில் இருந்துட்டு இருக்கு. அப்போ சொந்த தொகுதியில தோல்வியை தழுவுறீங்க. துணை முதலமைச்சர் திமுகவுடைய எதிர்கால முதலமைச்சர் அப்படின்னு பார்க்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் சேப்பாக்கத்துல தத்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது கரை சேர்ந்த மீன் போல, தண்ணியிலிருந்து தூக்கி மீன் வெளியே போட்டா அப்படி துடிச்சுக்கிட்டு இருக்குமோ அதே போல போய்கிட்டு இருக்கு. வெற்றியா தோல்வியா அப்படின்னு தெரியாத சூழல்ல போய்கிட்டு இருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களிடத்துல கொடுக்கப்பட்ட டேட்டாக்கள் சரியான தகவல்கள் கொடுக்கப்பட்டதா? அமைச்சர்கள் வந்து திறம்பட செயல்பட்டாங்களா? அமைச்சர்கள் உங்கள்கிட்ட பேசும்போது என்ன பதில தெரிவிச்சாங்க? என்ன காரணம் அப்படின்னா முதல்வருக்கு தெரியல, நடக்கக்கூடிய விஷயங்கள் தெரியாமல் இருக்கிறது அப்படிங்கிற கருத்துக்கள் பல பத்திரிகையாளர்கள், பொலிட்டிக்கல் அனலிஸ்டுகள் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த அமைச்சர்கள் 33 அமைச்சர்களை பொறுத்த வரைக்கும் இந்த அமைச்சர்கள் தான் உங்களை வந்து படுகுழியில கொண்டு உட்கார வச்சாங்களா, படுகுழியில் தள்ளி விட்டார்களா? அதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த முறை திமுகவுக்கு ஸ்ட்ராட்டஜி தேர்தல் வியூகம் அமைச்ச நிறுவனம் பெண் நிறுவனம். அதாவது முதல்வர் அவருடைய மருமகன் மாப்பிள்ளை சபரீசன் அவருடைய பெண் நிறுவனம் தான் களத்தில் இறங்கி வேலை பார்த்தாங்க. அப்போ பெண் நிறுவனம் கொடுத்த டேட்டாக்கள் எல்லாம் எப்படி இருக்கு? என்ன 200 தொகுதின்னு எந்த இதில் பேசுனீங்க அப்படிங்கும்போது பெண் நிறுவனம் கொடுத்த டேட்டா தான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதாவது எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உண்மை தகவல்களை பெறணும் அப்படின்னா நியூட்ரலாக செயல்படக்கூடிய, நேர்மையாக செயல்படக்கூடிய நபர்களை தான் அங்கே ஹையர் பண்ணணும், நேர்மையாக செயல்படக்கூடிய நிறுவனங்களை தான் அங்கே முன்னிலைப்படுத்தணும். ஆனால் நமக்கு ஜால்ரா அடிக்கக்கூடிய நிறுவனங்கள், நம்மள ஆதாயம் பெறக்கூடிய நிறுவனங்கள், ஜால்ரா அடிச்சு பணம் சம்பாதிக்கக்கூடிய நபர்கள், இந்த இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படியும் வந்து கூல் பண்ணக்கூடிய வேலையில் தான் செயல்படுவாங்க. எப்படியாவது அந்த புலவர் வந்து அவைக்கு வந்து அரசர்கிட்ட ஏதாவது மானே தேனே பொன்மானே அது இதுன்னு பாடி பரிசில் வாங்கி செல்வது போல தான் இவங்களும் இருப்பாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தவறான தகவல் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம், அண்ணா அறிவாலயத்தில் ஒரு கொட்டகை ஒன்று போட்டிருக்காங்க. இந்த கொட்டகை வேகமாக இப்போ பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அதில் இருக்கக்கூடியவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்கள்ட்ட கேட்கும்போது தான் இல்லை அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது அப்படிங்கிற கருத்துக்களை முன் வைக்கிறாங்க. ஆனால் அந்த கொட்டகையை பொறுத்த வரைக்கும் திமுக தொடர்ச்சியாக ஆட்சியில் தொடர போகிறது. நாளைக்கு வெற்றி பெறும் போது அங்கு வரக்கூடிய நிர்வாகிகள், தொண்டர்கள் தங்குவதற்கு வெயில் கடுமையாக அடிச்சுக்கிட்டு இருக்கு. அப்போ வெயில் கடுமையாக அடிக்கும் போது அங்கே தங்குறதுக்கு ஒரு கொட்டகை வேணும்னு தான் கொட்டகை போடப்பட்டதாகவும், இப்போ காலையில இருந்து வாக்கு எண்ணிக்கையில் பார்க்கும் போதா உடனே எல்லாம் பிரித்து மூட்டை கட்டுங்கப்போ அதான் முடிஞ்சு போச்சு, மொத்தமாக நம்மளை முடிச்சு விட்டாங்க, விஜய் வந்து நம்மளை முடிச்சு விட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த கொட்டகையை பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அண்ணா அறிவாலயம் முன்னாடி திரண்ட திமுகவுடைய நிர்வாகிகள், தொண்டர்களை பொறுத்தவரை கதறி கண்ணீர் அழுதுகிட்டு இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா முதல் நிலையில் இருக்கக்கூடிய முதல்வர் ஸ்டாலின்ல இருந்து அமைச்சர்கள் அவ்வளவு பேருமே எல்லாமே பின்னடைவு, வெற்றி பெற முடியாத சூழல்ல இருந்துகிட்டு இருக்காங்க. அப்ப திமுகவே முற்றிலுமே முடிந்து போய்விட்டதா அப்படிங்கிற நிலையில அவங்களுடைய கதறல் சத்தத்தை பொறுத்த வரைக்கும் அந்த அண்ணா அறிவாலயம் இருக்கக்கூடிய தேனாம்பேட்டை பகுதியை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கதறல் சத்தம் அந்த ஏரியா முழுவதுமே கேட்டுக்கிட்டு இருக்கு. அந்த அளவுல அவங்க கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா முதல்வர் அவர்களை பொறுத்த வரைக்கும் அமைச்சர்கள் மீது எல்லாமே கோபத்தில் இருக்காங்க, மாப்பிள்ளை மீது பெரிய அளவுல கோபத்தில் இருக்காங்க. இப்ப அமைச்சர்கள் வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்களை சந்திக்க போவதுக்கே பயத்தோட உட்கார்ந்துட்டு இருக்காங்க, யாருமே போக மாட்டேங்கிறாங்களாம். என்ன ரீசன் அப்படின்னா அங்க போனா அவர் விடக்கூடிய டோஸ் வாங்க முடியாது, ஏன்னா எங்க தொகுதியில நாங்க வெற்றி பெற்றுருவோம், எங்களை மண்டலத்தில் போட்ட தொகுதியில அவ்வளவுதான் 100க்கு 100 நீங்க கொடுத்த தொகுதி அத்தனையும் அடிச்சு தூக்கிட்டு வந்துருவோம். அதிமுக களத்துல இல்ல, தாவேக களத்திலே வர முடியாது. சோ இப்படியான வாக்குறுதிகள், பொய்யான வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி வந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் இங்க எதிரில் இருக்கக்கூடிய அதிமுகவுடைய, திமுகவுடைய மைனஸ் பாயிண்ட்களை எல்லாமே தமிழக வெற்றி கழகம் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டது. கரூர் இன்சிடென்ட் வந்து விஜய் அவர்களுக்கு பெரிய அளவுல ஒரு ஆதரவு அலையை உருவாக்கி இருந்தது. அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக ஆன்டி இன்கம்பன்சி அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே விஜய்க்கு பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணிச்சு. இந்த அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு இதுவரைக்கும் எதிர்பார்க்க முடியாத ஒரு இமாலய வெற்றியை கொடுத்திருக்காங்க. என்னுடைய கணிப்புப்படி இப்ப 110 தொகுதிகள் அப்படிங்கிறது இறுதியில வெற்றி அப்படின்னு வரும்போது வந்து பாத்தீங்கன்னா 118 தொகுதிகளை தாண்டுவதற்கு தமிழக வெற்றி கழகம் மெஜாரிட்டியை எட்டி பிடிப்பதற்கான ஒரு நம்பர்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படி நம்பர்ஸ் வந்து சப்போஸ் ஒரு 110, 112, 114 அப்படின்னு நின்னாலும் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ், விடுதலை சிறுத்தை, கம்யூனிஸ்டுகள் எல்லாமே விஜய் அவர்கிட்ட பேசிட்டாங்க. எந்த மணி நேரங்களில் வேண்டுமென்றாலும் பனையூர்ல சென்று விஜய் அவர்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்போ பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் வந்து ஒரு பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்காங்க. இவர்களுடைய துணையோட விஜய் அவர்கள் தமிழக அரியணையில் சிஎம் ஆக அமரப்போகிறார். எப்போ அமரப்போகிறார் அப்படிங்கிறதா அடுத்த ஒரு பெரிய சர்ப்ரைஸாக இருந்துகிட்டு இருக்கு. தொடர்ந்து பேசுவோம். எங்களோடு இணைந்து பல்வேறு தகவலை பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி. நன்றி. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச்,
உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164